அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கிய பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என்கிறவன் ராமனை நன்றியுடன் வழங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என்மேலும் நீங்கா பழி வருமாறு செய்த நீ இந்த நாட்டை ஆளுமாறும் என்னிடமே கூறுகிறாயே என பரதன் பேசுவது. பாடல் எண் 852. கொன்றாய் என் தந்தையை நீ கொலையின் தீ கூட்டனவே, நந்தந்தன் அண்ணனையும் நாட்டை விட்டே ஓட்டினையே, என்றும் நீங்கா பழையே என்மேலும் போட்டனையே, இன்னிருந்த அரசேற்க என்னையே நீ கேட்டனையே. இதுவே 852வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கொன்றாய் என் தந்தையை நீ கொலையின் தீ கூட்டனவே என்ற முதல் வரிக்கான விளக்கம். ஒரு கொலையை செய்பவருக்கு கூட்டாளிகள் இருப்பது போல, ஒரு கொலையை செய்யக்கூடிய கொலையாளிகளுடைய கூட்டாளிகளை போலவே நீயும் என்னுடைய தந்தையின் உயிரை கொல்லுவதற்கு நீ கூட்டாளியாக வந்து சேர்ந்தாய். நன்று என்று என் அண்ணனையும் நாட்டை விட்டு ஓட்டினையே. அவ்வாறு கொலையின் தீய கூட்டாளியாக நீ சேர்ந்தது மட்டுமன்றி, எனக்கு நன்மை செய்வதாக நினைத்துவிட்டு என்னுடைய அண்ணன் ராமனையும் இந்த நாட்டை விட்டு அவன் வெளியேறி போய் தண்டக வனத்துக்கு சென்று வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ளுமாறு நீ அவனை இந்த நாட்டை விட்டே ஓட்டிவிட்டாய். அது மட்டுமன்றி, என்றும் நீங்கா பழியே என்மேலும் போட்டனையே. அவ்வாறு நீ செய்த சேவையின் மூலமாக எந்த நாளிலுமே நீங்காத ஒரு பெரும் பழியை உலகம் என்மேல் சுமத்தும் விதத்திலே நீ செய்த அந்த பாவ செயல்களுக்கு உடந்தையாக நானும் இருந்தேன் என்று இந்த உலகம் நம்பி என்மேலும் அந்த பெரும் பாவ பழியை போடுவதற்கு நீயும் காரணமாக ஆகிவிட்டாய். அவ்வாறு செய்த நீ இந்த அரசேற்க என்னையே நீ கேட்டனையே. இதெல்லாம் செய்தது மட்டுமன்றி, இந்த நாட்டை ஏற்று நாட்டை ஆளக்கூடிய அந்த பொறுப்பையும் என்னை ஏற்குமாறு என்னிடமே வந்து கேட்கிறாயே என்று அவளிடம் பரதன் சினத்துடன் பேசினான். இதுவே 852வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 853வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.